மாமா, என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுது? அப்புறம் எனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீட்ல எப்படி இருக்கீங்க, அதுவும் தனியா? நம்ம பிரிஞ்சிருக்கோன்னு எனக்கு தோணுதில்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டில் உன் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு. இப்போ கொஞ்ச நாளாக தானே நீ ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல. அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி நீ என் கூடவே தானே இருந்த. நிஜமாவே இந்த வீட்ல நீங்க எனக்காக ஒவ்வொரு பொருளையும் இவ்ளோ பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மாமா. இதெல்லாம் பார்க்கும்போது என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு புரியுது. உன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்க்க தான் நான் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயே இருந்துடணும் போல இருக்கு மாமா. நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ போற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். கதவை திறக்கிறானான்னு பாரு. என்னத்த நீங்க இங்க இவ்வளவு தூரம்? உள்ள வாங்க. ரேவதி எங்க? ரேவதியா? ரேவதி இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாரு, இவனே இவன் வாயால ரேவதி இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டான். நீயே ரேவதியை கூப்பிடுக்கா. நீங்க கூப்பிட்டாலாம் அவ வரமாட்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடியே நம்ம பொண்ணை நாம கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லுவான். ஏங்க, இந்த வீட்டில் ரேவதி போட்டோல தாங்க இருக்கா. அவளை கூப்பிட்டா எப்படிங்க வருவா? அதை தான் அப்படி சொன்னேன். அக்கா, இவன் போய் சொல்றான். நான் ரேவதியை போய் கூட்டிட்டு வரேன். ரேவதி, ரேவதி, ரேவதி. அத்த, ரேவதி இங்க இல்ல. அவளை விடு. எனக்கு என் ரேவதியை பத்தி நல்லா தெரியும். இருந்தும் சந்திரா கூப்பிட்டாலேன்னு இங்க வந்தேன். அப்புறம் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அதை மறந்துட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறக்கல அத்த. நான் கொடுத்த வாக்கை எப்பவும் காப்பாற்றுவேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். என்ன சந்திரா, கடைசியா நான் சொன்னது தானே நடந்திருக்கு. ரேவதி இங்க இல்ல இல்ல. இதுக்கு மேல இங்க நின்னு என் மானத்தை வாங்காம இங்க இருந்து கிளம்பலாம். ஐயோ அக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லக்கா. கொஞ்சம் இங்க பேச்ச நம்பு. ரேவதியை இங்க பார்த்தது நிஜம். இவன் ஏதோ பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்துறான். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இப்பவே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மா. ரேவதி, நீ எங்கம்மா இருக்க? என்னம்மா, நான் தான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எனக்கு ஒரு லைவ் லொகேஷன் உடனே அனுப்புறியா? லைவ் லொகேஷனா? எதுக்குமா? நீ அனுப்பு. நான் உனக்கு என்ன ஏதுன்னு அப்புறமா விளக்கமா சொல்றேன். சரிங்கம்மா, நான் இப்பவே உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். சரி ரேவதி. பாத்தியா சந்திரா, ரேவதி அவ சொன்ன மாதிரி அவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டில தான் இருக்கா. நல்லா பாரு. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கான். ரேவதி இங்கதான் இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். நான் இவ்ளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேல்ல. நீ இப்பவே என் கூட வா. நேர்ல போய் ரேவதியை பார்த்துட்டு வந்துடலாம். அங்க போனாதான் உனக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். எனக்கும் உன் சந்தேகத்துக்கு பதில் சொன்ன மாதிரி இருக்கும். வா. சாரிமா, நாங்க இங்க வந்ததுல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? நீங்க தான் நடந்ததை தெளிவா சொல்லிட்டீங்களே.
சரி ரேவதி, நம்ம கிளம்பலாமா? ஆ, அம்மா ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்கேன். அவ மூவிக்கு போலான்னு கேக்குறா. நான் போட்டுமாமா? ம், தாராளமா போயிட்டு வா. தேங்க்ஸ்மா. அம்மானா அம்மா தான். போயிட்டு வா. ம். இப்படிப்பட்ட பொண்ணையா நீ சந்தேகப்பட்ட? இப்ப கூட அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த கார்த்தியை தான் பார்க்க போவா. இத சொன்னா நீ என்ன நம்பவா போற? போதும் சந்திரா, வாயை மூடு. தேவையில்லாம ரேவதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காம போய் வண்டியில ஏறு. ரேவதி என்ன சொன்னாலும் சரி, அவளை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா வா. மாமா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. ஆனா நிஜமாவே ஜஸ்ட் மிஸ். நீங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்டு கதையை சொல்லி கொடுக்கலனா இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கன்ஃபார்மா மாட்டியிருப்பேன். உன் சித்தி இந்த விஷயத்த எப்படியாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் ஓவரா ஆக்ட் பண்ணிட்டேனோ. உன் சித்தி நம்மளை தேடி வரும்போதே தெரியலையா நீ என்ன பண்ணியிருக்கேன்னு? சிரிக்காத. யாருக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ இப்போ அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். சித்தியை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் மாமா. உனக்கு அவங்கள பத்தி இன்னும் சரியா தெரியல, அதான் நீ ஈஸியா எடுத்துக்கிற. சித்திக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது எல்லாருக்கும் நம்ம சேர்ந்துட்டோன்னு தெரிஞ்சுதானே ஆகும். ஒரு விஷயத்த நாமளா சொல்றது வேற, நமக்கு ஆகாதவங்க அவங்களா தெரிஞ்சுக்கிறது வேற. சரி, இனிமே நம்ம மீட் பண்ணா உன் சித்திக்கிட்ட மாட்டிக்காத மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நம்ம மீட் பண்றதை குறைச்சிக்கிட்டு ஃபோன்லயே கூட பேசிக்கலாம். வேணாம் வேணாம், இனிமே நான் கவனமாவே இருக்கேன். என்ன கோச்சுக்கிட்டியா? ம், கோச்சுக்கிட்டேன். ம், சரி கோச்சுக்கோ. அப்பா என்னங்கப்பா? மாமா ஆ? உங்களுக்கு எடுத்துட்டு வரவா? எனக்கு வேணாம். பாடி, நேத்து முழுக்க நேரம் போலன்னு தவிச்சுக்கிட்டே இருந்த, இன்னைக்கு எப்படி போச்சு? அக்கா சும்மா சொல்லக்கூடாது தெரியுமா? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இப்பதான் உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சது, அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. எனக்கு தான் கிளம்பி வரேன் மனசே இல்லாம கிளம்பி வந்தேன் தெரியுமா?